Daily. Taste the Daily. பத்மநாபன் சார், சார் வந்து இப்போ வில்சன் சார் சொல்கிறாரு, திட்டங்கள் அதே தான், ஆனால் வந்து பேர் மாற்றி மாற்றி ஒரே திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. ஏன் இந்த விளம்பரம் எதற்காக இந்த அரசு செஞ்சுக்கிட்டே இருக்கு? அவர் கலைஞர் ஒரு வார்த்தை சொல்றார், வில்சன் சார் கரெக்டாக தெரியும் நினைக்கிறேன், நினைவே சொல்கிறேன். சீவி முடித்தாலாம் சிங்கார கொண்டை, அதில் இருக்குமாம் ஈரும் வேணும்னு சொன்னார் அவங்க தந்தை. அதுக்கு தீர்க்க தரிசனமாக அவர் மகனுடைய ஆட்சியை சொல்லியிருக்காருன்றது தான் பொருள். ஏன்னா ஒன்றுமே நடக்கலை சார். ஒன்றிய அரசுன்னு சொல்லி மத்திய அரசை ஒன்றிய அரசுன்னு பெயர் மாற்றம் பண்ணி வெறுப்புணர்ச்சி பண்ணி கல்வி கடன் வந்து 2600 சில்லற ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு தனியார் நிறுவனத்துக்கு 2 வருஷமாக கட்டாய கல்வின்னு சொல்லிட்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு கிடைக்கிற ஒரு கல்வி, அதுக்கு பணம் கொடுக்காம தனியார் நிறுவனம்லாம் என்னாச்சு, பள்ளிகள்லாம் என்னாச்சு, 2 வருஷமாக எங்களுக்கு வரல, எங்களால் நடத்த முடியாது, சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி அட்மிஷனில் அவங்க பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுற அளவுக்கு இன்றைக்கி பாதிப்பு. அதுக்கு ஒற்றை காரணம், எதுக்கெடுத்தாலும் கொம்பு சீவி இவங்க பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க, 3 லட்சம் கோடி ஆண்டு வருமானம், 50,000 60,000 70,000 அது பாட்டு ஜெட்டு வேகத்தில் போய்ட்டு டாஸ்மாக், அதில் ஒரு 2000 சில்லற கோடியை முன்பணமாக போட்டு கொடுத்துட்டு பிடிஆர்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கார் கதை, அதிலிருந்து கூட கொடுத்துருக்கலாம். கொடுத்து அந்த தனியார் பள்ளிகளுக்கு பணத்தை செட்டில் பண்ணால் அவங்க அந்த அட்மிஷனை தொடருவாங்க, ஏழை எளிய மக்கள் அதில் படிப்பாங்க. நீங்கள் உடனே கேஸுக்கு போவீங்க, 2000 ரூபாய்க்கு கேஸுக்கு கோர்ட்டுக்கு வழக்குக்கு போனீங்கன்னா நீதிமன்றத்துக்கு நீங்கள் 2500 1000 கோடி உங்களுக்கு வந்துடும். ஆனால் பல லட்சம் கோடி திட்டங்கள் வராது. எதுக்கு தீர்வு? ஒரு கணவன் மனைவிக்கே ஒரு பிரச்சனைன்னா அது தீர்த்து பேசிக்கணும். அண்ணன் தம்பி பிரச்சனை பேசி எடுக்கிறதாலும் வழக்கு போட்டால் என்ன அர்த்தம்? அதை விட ஒரு மோசமான ஒரு நிலை பாருங்கள். பிஎம் பஸ் மின்சார திட்டம்னு பிஎம் அனுப்புகிறார், 90,000 900 வண்டிங்க நம்மளுக்கு தராங்க. அந்த வண்டியை பராமரிக்கிற செலவு மத்திய அரசுது, வண்டி ஓட்டுநர் நடத்துனர் செலவு மத்திய அரசுது. நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், நாங்களே தான் எங்களுடைய எலக்ட்ரிக் வண்டி தான் விடுவோம்னு சொல்லி கடைசியில் சாகர காலத்தில் சக்கரான்ற மாதிரி 4 ஆண்டு காலம் முடக்கிட்டார் நிர்வாகத்தை. இப்போது 2000 வண்டி 1000 வண்டி நாங்கள் எங்கே விடுறாங்க? இந்த மின்சார வண்டியில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? சிவசங்கர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, அதுக்கு ஏன்பா நீங்கள் வாங்கலன்னு கேட்டால் அவங்க அமிச்சானா அந்த நல்ல பேர் வந்து அவங்களுக்கு போயிடும். அப்போது நல்ல பேரா கெட்ட பேரான்ற சிந்தனையில் தான் இருக்கிறாங்களே. மக்களுடைய நலன் என்பதே இவர்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை என்பது தான் வெளிக்காட்டுது. அதான் சார், இப்போ உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட செய்து தர முடியாமல் பேருக்கு முகாம் நடத்துகிறாங்க. ஒரு உட்காரத்துக்கு இருக்கை கிடையாது, ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணீர் கிடையாது அப்படின்ற குற்றச்சாட்டு மக்கள் எழுப்புறாங்க. அந்த அளவுக்குலாம் போகாதீங்க. வில்சன் சார் சொன்னார் பாருங்க, வில்சன் சார் 50 லட்சம் 50 லட்சம் மனு வந்திருக்குன்னு சொல்கிறார். இந்த 50 லட்சம் மனு இருக்குன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பெட்டியில் புகார் பெட்டி வாங்கும்போது 10 ஆண்டு காலம், நல்ல ஒரு உன்னிப்பாக கவனிங்க, 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த அதிமுக அவங்களுடைய 11 லட்சம், நான் சொல்லலை, திமுக அரசு சொன்னது 11 லட்சம் மனு தான் எங்கிட்ட வந்திருக்கு, இதை உடனடியாக நாங்கள் சரி பண்ணுவோன்னு சொல்லி அதை கோட்டை விட்டாச்சு. இன்றைக்கி 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பிறகு 50 லட்சம் மனு வந்திருக்குன்னா இதுலேருந்தே தெரியுது இல்லை அவங்களுடைய நிலைமை. கலைஞர் காலத்திலே சார், அந்த காலத்திலே அவங்க ஒரு 3 பட்ஜெட் அவங்க வந்து செலவு பண்ண மாட்டாங்க. அது என்ன பண்ணுவாங்களோ அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனால் கடைசி 2 வருஷம் மட்டும் கொஞ்சம் ஓவராக பண்ணுவாங்க. ஆனால் இவர் ஒரு படி தாண்டி 4.5 ஆண்டு காலம் எதுவும் பண்ணாமல் இப்போ தான் எல்லாமே திட்டம்னு இந்துஜா கப்பலில் 5000 கோடி வாங்கியிருக்காங்க. இதுக்கு எதுக்கு ஜெர்மனி, இதுக்கு எதுக்கு இங்கிலாந்து, 3 நிறுவனத்துக்கிட்டேருந்து 6000-7000 கோடி வாங்கியிருக்காங்க. இதுக்கு எதுக்கு நேராக ஒரே ஒரு சிறப்பு நடந்தது. ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் பெரியாருடைய படத்தை திறந்தீங்க, வாழ்த்துக்கள், மதிப்பு. ஏன்னா எல்லாருக்கும் தமிழகத்துக்கே தலைவர் அவர், அத்தகைய தலைவரை நீங்கள் படம் திறந்தது, வாழ்த்துக்கள். அதுக்கு ஒரு நாள் போதுமே. அதை விட்டுட்டு அரசனுடைய நிர்வாகம் இந்த அளவு சந்தி சிரிச்சிட்ருக்கு. 4000 கோடி செலவு பண்ணிங்க சார். ஒருத்தர் 80% செலவு பண்ணிட்டேன்றார், மேயர் 99% பண்ணிட்டேன்றாங்க, மாறி சொல்லுவாங்க. இது நடந்து முதல் ஆண்டு 2 ஆண்டிலே முடிச்சுட்டுக்கணும். 5ஆவது ஆண்டுலேயும் பள்ளத்தில் ஒரு பொம்பளை விழுந்து அது மரணம் கொலைன்ற மாதிரி எடுத்துகிட்டு போய் திருப்பி வந்துட்டு எல்லாத்துக்கும் செக்கு கொடுத்துருவாங்க. கடந்த வாரத்தில் 2 மரணங்கள், 2 மரணம் தான் செக்கு கொடுப்பாங்க. ஏன் இந்த 2 பேருக்கு செக் கொடுக்கலன்னு தெரியல. ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க இல்லையா, ஒன்றும் புரியல, என்ன கதைன்னு தெரியல. அவனா செக்கு உயிரை பற்றி கவலையே கிடையாது சார். பணத்தை கொடுத்து சரி பண்ணலான்ற ஒரு
ஒரு மோசமான ஒரு நிலையை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லை சார், இப்போ 2021 மனுக்கள் வாங்கினார்ல ஸ்டாலின் வாங்கினார்ல, அந்த மனுக்களே இன்னும் வந்து இவங்க வந்து நிவர்த்தி செய்ய கொடுக்கல. கழிவுநீர் காவாயிலையும் ஆற்றுலையும் பீச்சிலையும் மாநாட்டிலையும் இருக்கு. இல்லை, அதையே என்ன சரி செய்யாம திருப்பியும் உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் முதல்வர், இந்த மாதிரி வந்து பேரை மாற்றி மாற்றி ஒரு திட்டத்தை அறிவிச்சு மக்களை ஏமாற்றுவது நோக்கம் என்ன? 510 இல்லை, மக்கள் ஈஸியா ஏமாந்துருவாங்கன்றாரு. இந்த வாட்டி அவங்களே மக்கள் மறந்துடுவாங்க, உண்மைதான். ஆனால் அதை ஞாபகப்படுத்திட்டே இருப்போம். இனிமேல் உங்கள் பாட்சாலாம் பலிக்காது. 510 வாக்குறுதியை கொடுத்துருக்கீங்க. அதில் உங்கள் கணக்குப்படி என்னன்னு தெரியல, 520 ஏறத்தாழ ஒரு 50% மேலே இருக்காது. நான் நினைக்கிறேன் அது மீண்டும் 2026 தொகுதி தேர்தல் வருது இல்லையா, அதனுடைய மேனிஃபெஸ்டோ இருக்கு இல்லையா, தேர்தல் வாக்குறுதி, அதில் இதை இணைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். 1.5 ஆண்டுக்குள்ளே ஆசிரியர்களுடைய பணி நியமனம் காலி இடத்தை நிரப்போன்றாரு. 3 மாதத்துக்கு அப்புறம் உங்கள் கதையை கந்தலாச்சே. நீங்கள் எங்கே 1.5 வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு பில்டப்பு? தயவு செஞ்சு மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு ரயில் இல்லையா? இப்பயே போட்டிருக்கிற மெட்ரோ ரோட்டில் மெட்ரோ ட்ரெயின் பணியில் டிராஃபிக் இல்லை, இடம் இல்லாமல் தத்தளித்து 1 மணி நேரம் போக வேண்டிய இடத்துல 3 மணி நேரம், அரை மணி நேரத்தில் போக வேண்டிய 4 மணி நேரம்லாம் ஆகும்போது முந்தானத்தை அறிவிக்கிறாங்க 2000 கோடி போட்டு. இன்னும் ஆட்சியில் 3 மாதம் தான் இருக்க போகிறாங்க. இது எதுக்கு இந்த பித்தலாட்ட திட்டம்? பூவையிலேருந்து கோயம்பேடுக்கும் பூவையிலேருந்து சுங்குவாச்சத்திரத்துக்கும் மெட்ரோவுக்கு 2000 கோடி 1000 சில்லற கோடி ஒதுக்கியிருக்காங்க. எதுக்கு சார்? நீங்கள் பாட்டு நோண்டி போய்ட்டுருக்கீங்க. இங்கேருந்தே மக்கள் ஒரு ப்ராஜெக்ட் காமராஜ் காலத்தில் எப்படி நடந்தது? ப்ராஜெக்ட் வரும், 1 இயரில் முடிப்பாங்க, அதுக்கப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட். அந்தளவுக்குலாம் போக வேண்டாம். கலிகாலத்தில் காமராஜரை பற்றி பெருந்தலைவரை பற்றி என்ன பேசுறது? குறைஞ்சபட்சம் இந்த திட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் போகலாமே. இப்பயே உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன? மத்திய அரசு கொடுக்கல. மத்திய அரசு கொடுத்தா அவங்களுக்கு நல்ல பேர் வந்துடும். இல்லை சார், இப்போ உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் ஒரு வயதானவர் முதியவர் போகிறாரு. முதியவர் போய் அங்கே வந்து மனுவை வாங்கலை, அதிகாரி மனு வாங்கலைன்றதை இவர் வந்து கேட்குறாரு, குரலை உயர்த்தி கேட்குறேன், என் மனுவை வாங்க மாட்டீங்கன்னு சொல்லி. அதுக்கு காவல் அதிகாரி அந்த முதியவரை நெஞ்சில் குத்தி வெளியே அனுப்புறாரு. இது என்ன மாதிரியான மனநிலை? இது வந்து அவர் உயிரிழப்பு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா யார் பொறுப்பேற்கிறது? செக் கொடுத்துருவோம். அதில் நிறைய செக் வச்சிருக்கோம். நாங்கள் செக் கொடுத்துருவோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, விவோ அடிக்கிறாரு சார். நீங்கள் காவல்துறையாவது விட்டுருக்க, நிர்வாக அதிகாரி அவர் அடிக்கிறாரு. இன்னும் ஒன்று கட்சிக்காரன் அடிக்கல தான் எடுத்த உடனே நான் பதிவு செய்யணும்னு நினச்சேன். வன்மையான கண்டனத்திற்கு சார். ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்குனதை வந்து ஒருபோதும் மன்னிக்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் வெளியில் பண்ண அடிப்பீங்க, நீங்கள் அடிங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு அதெல்லாம் எதிர்பார்த்து அதெல்லாம் பயந்துட்டு நாங்கள் 40 வருஷமாக குப்பைக்கோட்டில் இந்த பொது வாழ்க்கையில். ஆனால் என்ன டிஜிபி ஆஃபீஸில் நடக்குது சார்? காவல்துறையினுடைய முன்னாடி என்னங்க நடக்குது? சட்டம் ஒழுங்கு என்ன இருக்குது? ஒரு பஸ்ஸில் செயின் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு கிரிமினல் ஒரு பொம்பளை இழுக்குதுன்னு நினச்சா அந்த அம்மா வந்து ஊராட்சி மன்ற தலைவியா, திமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவி திருப்பத்தூரில் செயினாக இருக்கிறாங்க. இது எங்கே போய் முடியும்? எதில் எடுத்தாலும் திடீர்னு என்னன்னா ஒருத்தர் ஒரு பிரமுகர் இருக்கார், அந்த பிரமுகருடைய பேரம் போய் ஆக்சிடென்ட் பண்ணி சாகலாம், கடைசியில் அவர் பேரில் டைல்யூட் ஆகுது. இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தா எங்கே போய் முடியும் சார்? சார், இப்போது பட்டா, நேம் ட்ரான்ஸ்ஃபரு, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி தான் அது வந்து முகாமில் நடத்துகிறாங்க. இந்த அதிகாரிகள் தானே ஏற்கனவே அலுவலகத்தில் இருப்பாங்க, ஏன் அவங்களை இங்கே கூட்டு வச்சு பண்ணாதான் அந்த ஒர்க்கு நடக்குமா? ரேஷன் கடையில் ஒழுங்காக பொருள் கொடுத்தா பரவாயில்ல. ஏற்கனவே ஆந்திராவில் அது ஃபெயிலியர் மாடல். ஒரு 4 அந்த நீங்கள் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கொடுத்துருக்கு சார். ரேஷன் இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள்லாம் முக்கியமானலாம் கொடுத்துருக்கு. அதெல்லாம் வரி பணத்தை வீணாக்குகின்ற மிகப்பெரிய ஒரு மோசமான செயல், ஒரு ஷோ. வரி பணம் வந்து ஒரு ஏரியில் போய் போலீஸ் ஸ்டேஷன் கட்டி சமஞ்சேரியில் நீதிமன்றம் அதை மாற்றுங்க, இடம் மாற்றுங்க, அது இடிங்க நான் உத்தரவு போட்டாங்க. வரி பணம் எவ்வளோ வீணாகுது? தயவு செஞ்சு ஒரு மாவட்ட கல்வி அலுவலர் 29 முதன்மை கல்வி அலுவலர் அவங்க இன்னும் பணியிடை அந்த காலி பணியிடம் நிரப்பலை. அது மட்டும் இல்லாமல் 25,000 முதன்மை கல்வி இருக்குது இல்லையா, நடுநிலை பள்ளி, அதனுடைய ஆசிரியர். அப்புறம் எப்படி சார் கல்வி உங்களுக்கு மேம்படும்? எதுக்கெடுத்தாலும் மக்கள் உரிமைன்னு சொல்கிறீங்க. மாநில உரிமை பொடலங்க எங்கேயும் போகாது. ஆனால் மக்களுடைய உரிமை நீங்கள் பறிச்சுட்டு இருக்கீங்களே, அதுதானே மெயின். நன்றி சங்கி பத்மநாபன் சார், உங்கள் நிறைவு கருத்து. ஆமாம் சார், இந்துக்களுடைய ஓட்டு ஒரு ஓட்டு கூட போகாதுன்ற அளவுக்கு, 1% ஓட்டு கூட போகாத அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு. 4000 குடமுழுக்கு பண்ணியிருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. யார்? நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர். ஆமாம், அவர் பேர் என்னங்க, சேகர் பாபு சொல்கிறாரு. ஆனால் 35,000 கோயிலுக்கு ஒரு கால பூஜை கூட செய்யறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அத்தனை சிறுபான்மைக்கும் வாழ்த்து சொல்கிறாரு. சிறப்பு
அண்ணன் தம்பிக்கு தான் நம்மலாம் ஒரே தாய் வீட்டு பிள்ளைகள் தான். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாமல் அன்னைக்கு போய் யாத்திரைக்கு போயிட்டார், பீகார் யாத்திரை, கூட்டணியை உறுதிப்படுறதுக்கு. அந்தளவுக்கு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு நம்ம கடைசி நேரத்தில் சாகர காலத்து சங்கராண்ட மாதிரி 4 குளம் இப்போ தான் 4.5 ஆண்டு கழிச்சு அம்பத்தூரில், அப்புறம் திருவட்டியூரில், மணலியில், அப்புறம் 4 குடம் வந்து இதாவது கிண்டியாவது இப்போ தான் நம்மளுக்கு கோர்ட்டுக்கு வழக்கு முடிஞ்சது நம்ம பண்ணுறோம். மீதி இது 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கோப்புகள் சார், தகவல் அறிவு கடைசி பாயிண்ட் சார், கோப்பு லஞ்ச லாவணியம் இருக்குது பார்த்தோம், கோப்புகள் இப்போ காணாமல் போகுது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அந்த ஆணையம் வந்து ஒரு கோப்பை கேட்குது, அந்த கோப்பு இல்லை, அதனால் அவங்க ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க, இனிமேல் கோப்பு காணாமல் போச்சுன்னா இவங்க வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி. அந்த அளவுக்கு நிர்வாகத்தினுடைய உச்சகட்ட குழப்பங்கள், உச்சகட்ட சீர்கேடு. நன்றி சார்.